எங்கள் கணேஷ் சீட்டு கம்பெனியின் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறும் வகையில் நடந்த சிறப்பு குழுக்கள் விழா ஆடல் பாடலுடன் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. இதுல அதிர்ஷ்டசாலி யார்? குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் பரிசு காத்தாயி மோதிரம். காத்தாயி வாத்தாயி வாங்கிக்கிறங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. போங்க காத்தாயி போங்க. இரண்டாவது பரிசு வெள்ளச்சி பட்டுப்புடவை குங்குமச்சிமிலி. வாங்க வெள்ளச்சி, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. போக வேண்டியதானே? இங்க லுக்கு 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 லுக்கு. அம்மா மாப்ள எவ்வளோ ஒருத்தி உடம்புல கை வைக்கவு விடல, இல்ல திருப்பி அடிச்சா பாரு. அதான் நீ மாப்ள. அப்பா ஏன் மாப்ள அடிச்ச? இல்ல உனக்கு பொம்பளை புள்ளைய போய் தப்பா பேசுற. பட்டுப்புடவைக்கு நாங்க அலையறோமாக்கும். பட்டுப்புடவை கொடுத்தா நாங்க லுக் விட்டுருவோமா? அதான் அப்படி பேசுறா. என் அப்பா கூட நடிச்சது இல்ல தெரியுமா? புள்ள, என் மாமனை நீ கை நீட்டி அடிச்சதுக்காக நான் உன்னை அடிக்கல புள்ள. பொம்பளைங்க எந்த சூழ்நிலையும் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கணும், அந்த நோக்கத்துலதான். இந்தா புள்ள வாங்கிக்க. தேவையில்ல. ஹலோ, குழுக்கல்ல ஏன் பேருக்கு தானே விழுந்தது? அப்ப அது ஏன் பொருள் தானே? கொடுக்காம போனா எப்படி? புள்ள குங்குமச்சிமிழ். ஐயோ புள்ள, புள்ள புக்கு புள்ள. நான் ஒண்ணு பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு கட்டல, சும்மாதான் கட்டி பார்த்தேன். புக்கு புள்ள. ஹலோ, நல்லா இருக்கா? புடவை பிடிச்சிருக்கு. இப்படியே கோயில் போயிட்டு வரட்டுமா? கை நீட்டி காசு வாங்கினல, திருப்பி குடுக்கணுமா வேணாமா? மனுஷனா இருந்தா சூடு சொரண வேணும். வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கின? ஏன் போடலன்னு பாக்குறியா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை கொண்டு வந்து நீ கட்டல, உன் கதை கந்தல் ஆயிடும். நீனும் புருஷனு குடும்பம் நடத்த முடியாது. தூக்கிட்டு போயிருவேன் ஜாமான் சட்டை. அப்பா இங்கேயே பதுங்கிட்டு இருக்க, நீ சீட்டு காசு கட்டலையா? சத்தம் போடாத, கையில காசு இல்ல. உனக்கு என்னாச்சு? ஒழுங்கா தானே கட்டிட்டு இருந்த, மறுபடியும் பணம் வேணும்னு கேட்ட. இத ஒழுங்கா கட்டினாதான் தருவேன். 5 நாள் கட்டாதவங்க அப்படி திட்டுறான். நான் 10 நாள் கட்டல. பார்த்தா விடுவானா? நான் இல்லன்னு சொல்லு. போ 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 போ. ஐயே கோழையா நீ? வந்து பதில் சொல்லுப்பா. பயமா இருக்குமா? மாப்ள 10 நாளா வெள்ளச்சி காசு கட்டல. வரும்போது வாங்கலாமாமா? ஏண்டா இங்க இருக்கிற வீட்டை விட்டு அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவியா? வா மாமா. மாப்ள
பைனான்ஸ் கம்பெனிக்காரே சரி. ஒரு கண்ணுல விளக்கணும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது பொழைக்க முடியாது மாப்ள வாணி. இப்படி எல்லாம் இருந்தா பைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்த முடியாது மாப்ள 2 பேரும் தெருக்கோடியில தான் நிக்கணும் அப்பாடா சாமி தான் காப்பாத்துச்சு. மாமா மேல தெரு பொண்ணு தாயி 2 வாரமா காசு தரல. அவளை உண்டில்லன்னு பண்ணி காசு புடிங்கிட்டு வா. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? எல்லா வீட்லயும் சீட்டு காசு வாங்கிட்டு ஏன் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரல? ஏற்கனவே மாமா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு இதை வச்சு கதை கட்டுறதுக்கா? என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் புள்ள. எனக்கு மறைச்சு பேச தெரியாது. உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். கட்டிக்க போற பொண்ணுகிட்ட புள்ள புள்ள அது மட்டும் இல்ல புள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொதுவா எல்லாரும் வீடு கட்டுவாங்க. ஆனா நான் உன்னை காதலிக்கும் போதே உன் பேர்ல ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு எப்படி இருக்குன்ற பிளானையும் நீ சொல்லிட்டேனா அதே மாதிரி கட்டிடுவேன். நாம 2 பேரும் அதுல புருஷன் பொஞ்சாதியா வாழலாம். இல்லைன்னா அது என் காதல் சின்னமாவே இருந்துட்டு போகும். நிறுத்துப்பா. என்ன புள்ள? தம்பி ஜோசியம் பாக்குறீங்களா? போடா பெண்ண, நானே வெந்து போய் நிக்கிறேன். கைய காட்டுங்க, ஏட்டு இசட்டு சொல்லிடுறேன். டேய் போடா, இருக்கிற வெறுப்புல போட்டு தள்ளுற போறேன். காதல் கை கூடுமா கை கூடாதான குழப்பத்துல தான் நிக்கிறீங்க. என்ன சொன்ன? காதல் கை கூடுமா கை கூடாதா அந்த குழப்பத்துல தானே நிக்கிறீங்க. வாடா வாடா வாடாங்க. தம்பி வேணாம் தம்பி, விட்டுரு தம்பி. டேய் வாடா தம்பி வேணாம் தம்பி. தம்பி என் செல்லம், என் புஜ்ஜு, என் அம்முனும். எனக்கு இந்த வயசு வரைக்கும் இப்படி யாரும் முத்தம் கொடுத்ததில்ல தம்பி. நான் தரேன்டா செல்லம். கரெக்டா சொல்றடா நீ. ஜோசியத்துக்கு எவ்வளவு கேட்ட? 10 ரூபா தம்பி. உன் புத்தி போகுதா பாரு. 50 கேளு 100 கேளு. மத்த ஜோசியக்கார மாதிரி இல்லையா நீ? மேல சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு. மொட்டு இதழ் விட்டு பார்வை பட்டு நெஞ்சை தொட்டு இந்த சிட்டு அற வட்டு என் காதலை பத்தி சொல்லியா? அதான் சொல்ல வந்த தம்பி. முதல் காதலும் இதுதான், கடைசி காதலும் இதுதான். நீங்க காதலிக்கிற சிட்டு லட்டா உங்க கையில கிடைப்பா தம்பி. 10 ரூபா தரையலா? அந்த பொண்ணுக்கும் காதல் வந்தாச்சு. ஓ ரேக சொல்லுது. படிக்கணும்னு ஆசைப்படுற படிப்புள்ள. ஒழுங்கா ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்துருக்கியா? இருந்த துணியும் கிழிச்சிட்ட. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. புள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்ல வீடு படம் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்கப்பா. சீக்கிரம் வரைஞ்சிட்டு விளக்கு அணைச்சிட்டு படு. சரிப்பா. குடுப்புல புள்ள குடுப்புல. பிடிச்சிருக்கா? சூப்பர். இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு படிப்பு படிப்பாங்க. அது என்ன படிப்பு இல்ல? சிவில் இன்ஜினியரிங். அந்த படிப்பு படிச்சு நீ பெரிய ஆள வருவப்புல. ஆமா, இந்த கக்கூஸ் பாத்ரூம்லாம் எங்க? உள்ள வச்சிருக்கேன். ஐயா வீட்டுக்குள்ளயா? நைட்டு பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் கூட வருவேன்ல புள்ள. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கூடவே ஒரு சந்தேகமும் இருக்கு. கேட்கலாமா? கேளு புள்ள. உன் அப்பா ஊர் ஃபுல்லா வச்சிருக்காரு. நீ எப்படி? உன் அம்மா உன் அப்பா விட்டு ஓடி போயிட்டா. அதுக்காக உன்னை நான் அந்த மாதிரி நினைக்கலாமா புள்ள?
என்ன நம்பலாம். இங்கேயும் அப்படிதான். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க விஷயம் வெளியில தெரியற மாதிரி நாம நடக்க கூடாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அசிங்கத்தை பொம்பளை தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே, அந்த படத்துல இருக்கிற மாதிரி வீடு இருக்கணும். ஜன்னல் கலர் கரெக்டா கொடுப்பா, மாத்தி கொடுத்துற போற. அந்த பக்கமும் இதே மாதிரி கொடுத்துருங்கண்ணே. சரிப்பா. வீடு கட்டிட்டேன் புள்ள. அழகா இருக்கு கணேசா. நீ சொன்னது மாதிரியே கக்கூஸ் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன் புள்ள. இப்பெல்லாம் எனக்கு பயம் இல்ல தெரியுமா? நீ இருக்கல்ல. வீட்டுக்கு சொந்தக்காரியா எப்போ வருவ புள்ள? கூடிய சீக்கிரம். வந்ததுக்கு அப்புறம் பாரு, வாசல்ல செடி செடியா நட்டு வைப்பேன். பூ பூவா பூத்து குலுங்கும். நீ பார்த்து ரசிக்க போற.